Sponsored by Genuine Reviews Online. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது செம்பருத்தி பூ. இந்த தாவரம் செடி வகையை சார்ந்தது. இது ஆசியாவில் உள்ள ஒரு தாவரம். சீனாவின் ரோஜா என்றும் அழைக்கப்படும். மலேசியாவின் தேசிய பூவாகவும் இது கருதப்படுகிறது. இது மருத்துவ குணங்களை கொண்டது. செம்பருத்தி பூவை பச்சையாக நாம் சாப்பிட்டால் இதயத்துக்கு மிக நல்லது, மிக சிறந்ததாக காணப்படுகிறது. மற்றும் இதை காய வைத்து எண்ணெயில் போட்டு காய்த்து தலையிலும் இளநரை, பித்தநரை அந்த மாதிரி இதுக்கு பயன்படும். செம்பருத்தி பூவில் நாட்டு செம்பருத்தி தான் மருத்துவ குணத்துக்கு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சிறந்ததாக காணப்படும். அதில் அடுக்கு செம்பருத்தி, அதை விட இந்த ஒத்த இதழ் செம்பருத்தி இருக்குல்ல, இதுதான் மருத்துவ குணங்கள் கொண்டது. கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு செம்பருத்தி செடி ஒன்று இருப்பது அந்த வீட்டுக்கே ஒரு மருத்துவம் சார்ந்த பயன்பாட்டுக்கு சிறந்தது. ஒரு வீட்டுக்கு ஒரு செம்பருத்தி கண்டிப்பாக வைத்து அதை பராமரித்து வந்தால் உடல் நலத்துக்கு நன்மை பயக்கும். செம்பருத்தி டீயும் இப்போ நிறைய இடங்கள் கிடைக்கிறது. டீ தூளுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி இதழை போட்டால் நம்மளுடைய டீ கலருக்கு அந்த வந்துடும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம அதை டீயாக பயன்படுத்தினா உடல் நலத்துக்கு நல்லது. இதில் அநேக பயன்கள் உள்ளது. முக்கியமாக இரத்த அழுத்தத்தை இந்த செம்பருத்தி பூ கட்டுப்படுத்துகிறது.